உன்னுடைய பெயரில் உனக்கு உதவி தேவை என்று ஷெஹன்ஷாவிற்கு மடல் எழுதியவர் யார் என்றுதான் எனக்கு இதுவரை புரியவில்லை. இருக்கட்டும், பரவாயில்லை. யார் என்று கண்டுபிடித்து நான் தண்டனை தருவேன். ஆனால் உன்னை ஒரு முறை இறுதியாக நான் எச்சரிக்கின்றேன். எனக்கு அந்த கஜானாவை பற்றி தெரிய வேண்டும். எனக்கு அந்த ரகசியம் தெரிந்தாக வேண்டும். நீ அதை என்னிடம் கூறிவிடு. அந்த ரகசியத்தை பற்றி என்னிடம் கூறிவிடு சாந்த் பேகம். உன்னை காப்பாற்ற இங்கு யாரும் வரமாட்டார்கள். உன்னை காப்பாற்ற இங்கு என்ன படையா வரப்போகிறது? ஒருவரும் வரமாட்டார்கள். காப்பாற்றுவது இருக்கட்டும், நீ இங்கேதான் இருக்கிறாய் என்று உன் உறவினர்களுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் நீ இறந்து விட்டதாகத்தான் நினைக்கிறார்கள் சாந்த் பேகம். இதோ பார், நீ உண்மையை கூறாவிட்டால் உண்மையிலேயே நான் உன்னை இங்கு கொன்று புதைத்து விடுவேன். உனக்காக இல்லை என்றாலும் உன்னுடைய குழந்தையை நினைத்து பார் சாந்து பேகம். பயப்படாதே, நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். நீ எனக்கு உதவி செய்யும் வரை உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் வராது. பயப்படாதே. கண்ணும் கருத்துமாக இந்த குழந்தையை நீ வளர்த்திருக்கிறாய் அல்லவா? எனக்கு உதவியாக இருக்கும் வரையில் நீயும் உன்னுடைய குழந்தையும் இது போலவே பத்திரமாக இருப்பீர்கள். சரி, போகட்டும். நீ இப்பொழுது ஒரு நல்ல தாயை போல எனக்கு அந்த கஜானாவை பற்றி கூறிவிடு. கூறு சாந்த் பேகம். கஜானாவை பற்றி என்னிடம் கூறு. நான் உன்னிடம் தான் கேட்கிறேன். கூறிவிடு. வேண்டாம், எதுவும் செய்து விடாதே. என் குழந்தையை என்னிடம் கொடுத்து விடு. கொடுக்கிறேன். உன் குழந்தையை தருகிறேன். கஜானாவை பற்றி கூறிவிட்டால் உன் குழந்தை உயிரோடு இருக்கும். ஏனென்றால் நீ உன் குழந்தையை பற்றி கவலைப்படுகிறாய், அதே போல் நானும் கஜானாவை பற்றி. என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. அனைவரின் கண்களும் அந்த பொக்கிஷத்தின் மீதே உள்ளது. பாஷா அவர்கள் என்னுடைய குழந்தைக்காகவே அதை விட்டு சென்றிருக்கிறார். என்னுடைய குழந்தைக்கு டெல்லியின் அரியணை கிடைக்கும் என்று ஹுமாயூன் எழுதி வைத்த பத்திரத்தை தான் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஏன்? ஆதா பேகம் சாய்பா, மகாமங்கா அவர்கள் தங்களை சந்திக்க வந்துள்ளார். வரச்சொல். ஆதாப் பேகம் சாய்பா, வாருங்கள். தங்களது ஆரோக்கியம் இப்போது எவ்வாறு இருக்கிறது? மகாமங்கா, நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். அது உனக்கே தெரியும். பாட்ஷா அவர்களுடைய சேனைகளுடன் சேர்சா சூரியுடன் யுத்தம் புரிய சென்றிருக்கிறார். ஆனால் இங்கு அவர் இல்லாத இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் என்னோடு எதிரியை போல நடந்து கொள்கிறார்கள். அதுவும் வெறும் அந்த கஜானாவுக்காக. அனைவரின் எண்ணமும் அந்த கஜானா மீதே இருக்கிறது மகாமங்கா. ஆகவேதான் நான் மிக கவலையாக இருக்கிறேன் மகாமங்கா. மிகவும் கவலையாக உள்ளேன். அவ்வாறென்றால் அந்த சுமையை தாங்கள் இறக்கி வைக்கலாம் அல்லவா? நான் உங்களுடைய முக்கியமான அடிமை சாந்து பேகம். அந்த சுமையை என்னிடம் இறக்கி வைத்து விடுங்கள். மகாமங்கா, நான் முதலிலேயே கூறிவிட்டேன். அந்த கஜானாவின் ரகசியத்தை யாருக்கும் நான் கூற மாட்டேன். அந்த கஜானாவின் உரிமை என் குழந்தைக்கு மட்டும்தான். தயை கூர்ந்து புரிந்து கொள்வதற்கு முயற்சியுங்கள் சாந்து பேகம். பொக்கிஷத்திற்கு நீங்கள் அருகதை இல்லாதவர். ஆகையால் தான் நீங்கள் அதற்கு சொந்தக்காரர் என்பதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முகலாய ராஜ்யத்திற்கு பல காலம் உழைத்தவர்கள் இதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களுக்கு இதுவரை எதுவுமே கிட்டவில்லை. ஆனால் உங்களுக்கோ பொக்கிஷம், கஜானா, தில்லி அரியணை அனைத்தும் கிடைத்து விட்டது. கூடாது சாந்து பேகம், அதை நீங்கள் மறைக்க கூடாது. அந்த புதையல் எங்குள்ளது என்று கூறுங்கள். தில்லியின் அரியணையை சொந்தமாக்கும் அந்த உயில் எங்கே உள்ளது என்று கூறுங்கள். மரியாதையுடன் பேசுங்கள் மகாமங்கா. மறந்து விடாதீர்கள், நான் ஹுமாயூன் பாட்ஷாவின் மனைவி. தாங்களோ சாதாரண ஒரு தாசி. உனது எல்லையில் இருக்க கற்றுக்கொள்.
நீங்கள் உயிரோடே இல்லை என்றால் பொக்கிஷம், தில்லி அரியணை இவைகளை வைத்து என்ன செய்ய போகிறாய்? உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். இதை நான் நிச்சயம் பாஷாவிடம் கூறியே தீருவேன். மாஷா அல்லாஹ், உங்களின் வெகுளித்தனமான பேச்சுதான் என்னை மிகவும் பாதிக்கிறது. புகார் செய்ய போகிறீர்களா? உங்களுடைய மகமாங்காவை பற்றி புகாரா? செல்லுங்கள் செல்லுங்கள் சாந்த் பேகம். என்னை யார் எதிர்க்கிறார்கள்? அவ்வளவு துணிச்சல் யாருக்கு இருக்கிறது என்று நான் பார்க்க விரும்புகிறேன். நான் உன்னை வெறுமனே மிரட்டினேன் சாந்த் பேகம். ஆனால் மற்றவர்கள் விஷயத்தில் நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா? எனக்கும் இந்த பொக்கிஷத்திற்கும் இடையில் வந்தவர்களை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட்டேன். ஞாபகம் உள்ளதா? ஞாபகப்படுத்தி பார். கோஹர் பேகத்தை என்ன செய்தேன் என்று ஞாபகம் உள்ளதா? பேகம், பேகம், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அவள் என்னை கொன்று விடுவாள், என் குழந்தையையும் கொன்று விடுவாள். என்னவாயிற்று சாந்த் பேகம்? தாங்கள் எதற்காக இவ்வளவு பதட்டத்துடன் இருக்கிறீர்கள்? அவள் அவள் முதலில் அமைதியாக இங்கு அமருங்கள். தாங்கள் பாட்ஷாவின் பேகம் ஆவீர்கள். தங்களுக்கு யாரால் ஆபத்து ஏற்படும்? உங்களுக்கு தெரியாது பேகம். அவள் என்னை கொன்று விடுவாள், அதோட என் குழந்தையும் கொன்று விடுவதாக மிரட்டுகிறாள். என் பிணம் கூட யாருக்கும் கிடைக்காதபடி செய்து விடுவாள். தாங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள்? தங்களை யார் கொல்ல வருகிறார்கள்? யாரை நினைத்து பயப்படுகிறீர்கள்? அவள் அவள் மகாமங்கா, பார்த்தீர்களா பேகம் எவ்வளவு பதட்டமாக இருக்கிறார் என்று? யாரோ அவரை தாக்க வந்ததாக அவர் கூறுகிறார். பேகம், தாங்கள் பயப்பட வேண்டாம். மகாமங்கா தங்களுடன் இருக்கிறார். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. என்னை கொலை செய்வதாக மிரட்டுவதே இந்த மகாமங்கா தான். அவள் மகாமங்கா, உனக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்? பேகமை கொல்ல நீ முயற்சிக்கிறாயா? வாயை மூடு கோஹர் கான். எனக்கு உன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மறந்து விடாதே, நீயும் ஒரு காலத்தில் என்னை போன்று ஒரு அடிமைதான். பாட்ஷாவினுடைய பார்வை உன் மீது பட்டுவிட்டது, உன் நிலைமையே மாறிவிட்டது. ஆகையால் தான் நீ இன்று இந்த நிலையில் இருக்கிறாய். ஆனால் என்னை பொறுத்தவரை நீ இன்றும் ஒரு அடிமைதான், வெறும் அடிமை கோஹர் கான். ஆனால் நான் மகம் ஆங்கா, அதனால் தான் கூறுகிறேன், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே கோஹர் கான். வழியை விடு. மகாமங்கா, மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு, இல்லை என்றால் சிப்பாய்களை அழைப்பேன். கோஹர் கான், உன்னிடம்தான் கூறுகிறேன், வழியை விட்டு விடு. பிறகு நீ சாந்த் பேகம், கடைசி முறையாக கேட்கிறேன், கஜானா எங்கே? இத பாருங்கள், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னையும் என் குழந்தையும் கொன்று விடாதீர்கள், எங்களை விட்டு விடுங்கள். தயவு செய்து எங்களை- கஜானாவை பற்றி கூறிவிடு. மகாமங்கா! நான் கூறினேன் அல்லவா கோஹர் கான், என் வழியில் வராதே என்று. சாந்த் பேகம், இனி உனக்கு உதவி புரிபவர்கள் யாரும் இல்லை. ஆகையால் கஜானா எங்கே இருக்கிறது என்று கூறிவிடு. கூறே. என்னை கொன்று விடாதீர்கள், என் குழந்தைக்காகவாவது என்னை விட்டு விடுங்கள். உன்னுடைய குழந்தை, இதற்கு மூல காரணம் உன் மகள்தானே. முதலில் அவள் கதையை முடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த பொக்கிஷம், கஜானா அனைத்தும் இந்த குழந்தையின் பேரில் தான் உள்ளதல்லவா? இவளை முடித்து விடுகிறேன். பேகம் சாஹிபா, கூடாரங்களை தாக்குகிறார்கள், தப்பித்து விடுங்கள். இந்த சாந்த் பேகம் எங்கே மாயமாகி விட்டாள்? என்னிடமிருந்து அவளால் தப்ப இயலாது. தாங்கள் செல்லுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். அவள் எங்கே? அன்றிலிருந்து உன்னை மாயம் செய்து விட்டேன்.
தங்களை ஷெஹன்ஷா என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் கள்வராகிவிட்டீர்கள். இவ்வாறு ஒளிந்து ஏன் இங்கு வந்தீர்கள்? ஒருவேளை பகிரங்கமாக வந்திருந்தால் மறைந்திருந்து உங்களை எப்படி ரசிப்பது? கூறுங்கள் ஷெஹன்ஷா, இந்த நேரத்தில் எங்கு வந்திருக்கிறீர்கள்? ஏன் அனுமதி பெற்றுதான் உங்களை சந்திக்க வர வேண்டுமா? இல்லை. இதற்கு அர்த்தம் நானும் இங்கே இருக்கலாம் என்பதுதானே? ஷெஹன்ஷா, நான்... கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம், இங்கே நிறைய இடம் இருக்கிறது. தாங்களும் இங்கே என்னோட படுத்து உறங்கலாம். ஷெஹன்ஷா, நீங்கள் கள்வர் மட்டுமல்ல, கயவரும் கூட. ஏன்? நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன் ஜோதா பேகம்? நான் இப்படி உங்கள் கைகளை பற்றிக் கொண்டேனா? இல்லை என்றால் இப்படி உங்கள் அருகில் வந்தேனா? இல்லை என்றால் நான் உங்கள் அருகில் இவ்வாறு... சுப்ஹானல்லாஹ், இது மிகவும் அழகான தொட்டில். ஆமாம், இதை நான் தான் வரவழைத்தேன். இந்த உலகத்தில் புதிதாக பிறக்க போகும் நம் குழந்தைக்காக. நம் குழந்தை இதில் நிம்மதியாக உறங்கியபடியே கனவு கண்டு மகிழ்ச்சியாக விளையாடும். தங்களுடைய இந்த இனிமையான பேச்சுதான் என் ஆழமான காயங்களை மாற்றி விடுகிறது ஜோதா பேகம். என்ன விஷயம் ஷெஹன்ஷா? அந்த குழந்தையை ஒவ்வொரு கணமும் நம் குழந்தை என்று கூறுவது. இது போன்ற பேச்சை கேட்கும் போது என் மனதிற்கு நிம்மதி பிறக்கின்றது ஜோதா பேகம். ருக்கையா பேகம் தான் அந்த குழந்தைக்கு தாயாக போகிறார் என்பது தெரிந்திருந்தும் கூட நீங்கள் அந்த குழந்தையை உங்களுடைய குழந்தையாக பாவிக்கிறீர்களே, அதை நினைத்து எனக்கு பூரிப்பாக இருக்கிறது. ருக்கையா பேகம் வயிற்றில் பிறந்தால் என்ன? அதுவும் தங்களுடைய குழந்தைதான். அந்த குழந்தை என்னை சித்தி என்று அழைக்கப் போகிறது. என் ரத்தமாக இல்லை என்றால் என்ன? உங்கள் ரத்தம் தானே, அதனால் எனக்கும் குழந்தை தானே. என் வாரிசு இந்த உலகிற்கு வந்த பிறகு அவனை இந்த தொட்டிலில் போட்டு தாளாட்டுகிறேன். இந்த தொட்டில் மிகவும் அழகாக இருக்கிறது. வேண்டாம் ஷெஹன்ஷா, வெறும் தொட்டிலை ஆட்டக்கூடாது, அபசகுணம் என்பார்கள். மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம், எனக்கு அது தெரியாது. ஆம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமீரில் என் அண்ணி கர்ப்பமாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய தாயும் பாட்டியும் எனக்கு அனைத்தையும் கூறினார்கள். அப்போதுதான் வெறும் தொட்டிலை ஆட்டக்கூடாது என்று தெரிந்து கொண்டேன். சரி, அப்படி என்றால் என் குழந்தை பிறந்த பிறகு இதில் போட்டு தாளாட்டுகிறேன். என் வாரிசு எப்போது இந்த உலகத்தில் பிறக்கும் என்று நான் மிகவும் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் அவனுக்கு எத்தனையோ பரிசுகளை அளிக்கலாம், ஆனால் அவன் தாங்கள் அளிக்கும் பரிசையே பெருசாக நினைப்பான். அது மட்டுமல்ல ஜோதா பேகம், அதே போல் நானும் நினைப்பேன். நான் இறக்கும் வரையில் அது... இல்லை ஷெஹன்ஷா, இப்போதுதான் நம் வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது. அதற்குள் முடிவை பற்றி பேசாதீர்கள். அதை பற்றி யோசிக்க கூட எனக்கு விருப்பமில்லை. நாம் ஒருவரை விட்டு ஒருவர் என்றும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தங்களுக்கு வாக்களிக்கின்றேன் ஜோதா. நம்முடைய இந்த உறவு என்றென்றும் நிலைத்து நிற்கும். சில காலம் கழித்து அந்த பாட்ஷா சேஷாசூரியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. மறுபடியும் முகலாயர்களின் ஆட்சி வந்தது. எனக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. பல ஆண்டுகள் கழித்து உன்னை பார்த்தேன். பல ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் சாந்து பேகம், உன்னை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். என் செல்லமே, என் தங்கமே. பல்லக்கை இறக்குங்கள். உறங்கடா என் செல்லம். சாந்து பேகம், உயிரோடு இருக்கிறாளா? என்னுடைய குழந்தை என்னோடு பேசுகிறதே.
என்னடா என் செல்லம்? சாந்த் பேகம், பாருங்க, என்னுடைய குழந்தை என்னோட பேசுகிறது. என்னுடைய குழந்தை என்னை பார்த்து சிரிக்கின்றது. என் குழந்தை பேசுகிறது, என்னை பார்த்து சிரிக்கிறது. ஆனா என் குழந்தையை நான் யாருக்கும் தரமாட்டேன், யாரிடமும் தரமாட்டேன், தரமாட்டேன். நான் உன் குழந்தையை உன்னிடமிருந்து பிரிக்க மாட்டேன். மாறாக உன் குழந்தைக்கு ஆடைகளை தைத்து கொடுத்து ஆபரணங்கள் போட்டு அழகு பார்க்க போகிறேன். சுவையான உணவுகளை தருவேன். இங்கே பார், நான் ஷெஹன்ஷாவிற்கு வேண்டியவள். இதோ பார், என்னுடன் இருப்பவர்களை பார். வா என்னோடு செல்லலாம், வா. தாங்கள் மாளிகையில் இருக்கிறீர்களா? ஆமாம், நானும் மாளிகையில் வாழ்ந்தவள் தான். அங்கே ஒரு மாளிகை இருந்தது, அதில் நான் வாழ்ந்து வந்தேன். நீங்கள் என்னை உங்களோடு உங்கள் மாளிகைக்கு அழைத்துச் செல்கிறீர்களா? கண்டிப்பாக. நானும் அதைத்தான் செய்ய போகிறேன். வா என்னோடு, பயப்படாதே. வா 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 சாந்த் பேகம், வா செல்வோம். அமரு. எனக்கு எதிராக செயல்பட்டு ஏற்கனவே நிறைய இழந்து விட்டாய் சாந்து பேகம். இப்போது உன் குழந்தையை இழக்கப் போகிறாய். விளையாட்டாக மிரட்டுகிறேன் என்று நினைக்காதே. கஜானா எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும். அதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த கஜானாவும் பத்திரமும் நான் இழந்த அதிகாரத்தை எனக்கு மீட்டு தரும். ஆதகமிற்கு தில்லி அரியணையை அது பெற்று தரும். ஆனால் இந்த சாந்து பேகம் எப்போது வாயை திறக்கப் போகிறாளோ? அம்மா, அது இருக்கட்டும், விடுங்கள். ஷைனாஸ், ஷைனாஸ், என் மகளே, என் அருமை மகளே, உன்னை பார்த்து எவ்வளவு மாதங்களாகிவிட்டது, ஒரு தகவலும் இல்லை. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? தேவையில்லாமல் கவலைப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே பாருங்கள், நான் நன்றாக இருக்கின்றேன். நீ என்னை விட்டு செல்லும் பொழுதெல்லாம் என் மனம் மிகவும் சங்கடப்படும் மகளே. என் மனதில் கொழுந்து விட்டு எரியும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் என்னை எதிரிகளிடமிருந்து காத்துக்கொண்டே வரும். உன்னுடைய திறமையின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எவ்வளவோ முறை நான் உன்னை பற்றிய ரகசியம் யாருக்காவது தெரிந்து விடுமோ என்று பயந்திருக்கிறேன். அவ்வாறு எதுவும் நடக்காது அம்மா. இந்த விஷயத்தில் நான் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் எவ்வாறு நினைக்கின்றேனோ எல்லாம் அவ்வாறு நடக்கின்றது. நான் ஜோதா பேகத்துடன் சேர்ந்து மாளிகையில் இருக்கின்றேன். அந்த ஜோதா பேகம் இப்போதைக்கு ஜலாலுக்கு மிகவும் நெருங்கிய பேகமாவாள். ஜோதா பேகத்துடன் இருக்கிறாயா? அது எவ்வாறு சாத்தியமானது? ஆக்ராவிற்கு செல்லும் வழியில் நான் பைத்தியம் போல் நடித்தேன். ஏனென்றால் முகலாய ராஜ்யத்தில் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது. சில நாட்களாக நான் மதுராவில் இருந்தேன். அப்பொழுது நான் கேட்ட வதந்தி என்னவென்றால், அந்த ஜலாலின் ஹிந்து பேகம் ஜோதா ஆக்ரா விட்டு சென்று விட்டாளாம். விதியை பார்த்தீர்களா அம்மா? அவள் என்னை சந்தித்தாள். ஒரு பெண் எதை வேண்டுமானாலும் பொறுப்பாள். ஆனால் அவள் நடத்தையில் சந்தேகப்பட்டு விட்டால் அதை அவளால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் இனி எப்பொழுதும் ஷெஹன்ஷா இருக்கும் ஆக்ராவிற்கு திரும்பி செல்ல மாட்டேன். அவ்வளவுதான், வேறென்ன இருக்கிறது? ஜலாலை அடையும் மார்க்கம் இந்த ஜோதா பேகம் தான் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். பிறகு நான் பைத்தியம் போல் நடிக்க ஆரம்பித்தேன். ஜோதாவின் பரிதாபத்தை சம்பாதித்தேன். அதன் பிறகு ஆக்ராவின் மாளிகையில் ஒரு இடத்தை பெற்றேன். தெரியுமா அம்மா, நான் அங்கு ஜலாலை சந்தித்தேன். நான் யாரை எனது வாழ்க்கையில் பழி வாங்க வேண்டுமோ அந்த ஜலாலை சந்தித்தேன். ஜலாலை அங்கே கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தேன். ஆனால் அவ்வாறு நான் செய்யவில்லை. நல்ல வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஜலாலை பழி வாங்குவதோடு இல்லாமல் எனது லட்சியத்தையும் நிறைவேற்றிக் கொள்வேன். எனக்கு எதிராக நடந்த அநியாயத்திற்கும் அந்த குற்றத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நிச்சயம் தண்டனை பெற்று தருவேன். நீ விரும்புவது போல் செய்து கொள். ஆனால் என்னுடைய பயம் எல்லாம் உனக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது.
என் உயிரை பற்றி கவலைப்படாதீர்கள் அம்மா. ஜலாலை என்று கொள்ள வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தேனோ அன்றே நான் என் உயிரை துறப்பதற்கு சித்தமாகிவிட்டேன். கவலைப்படாதீர்கள். என்னுடைய லட்சியம் நிறைவேறும் வரையில் என் மரணம் என்னை நெருங்காத தாயை, என்னை என்றென்றும் நெருங்காத. நான் வாக்களிக்கின்றேன். ஜலால் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்காமல், என் சபதம் நிறைவேறாமல் உங்கள் மகளின் உயிர் பிரியாது. அவனை அரியணை விட்டு தூக்கி எறிந்து விடுவேன். பிறகு அந்த அரியணையில் அமர்ந்து முகலாய ராஜ்யத்தின் முதல் மகாராணியாகி விடுவேன்.